ராவணனது துணைக்கு வருதற்கு உரியதாகிய அல்லது வந்து சேர்ந்த பல்வேறு விதமான படைப்பிரிவுகளை அழைத்து வந்தவர்களாகிய தூதுவர்கள் அவனுக்கு ஒவ்வொரு பிரிவினையும் விளக்கி கொண்டு வருகிறார்கள். இனி அடுத்து பார்ப்பது, இலவத்தீவினின் உரைபவர் இவர்கள். பண்டு இமயா புலவர்க்கு இந்திரன் பொன்னகர் அழிதரப் பொருதார். நிலவை செஞ்சடை வைத்தவன் வரம் தர நிமிர்ந்தார். உலவை காட்டு ஒரு தீயென வெகுளி பெற்றுடையார். இலவத்தீவினின் உரைபவர். இலவத்தீவு என்ற ஒரு தீவு. இப்ப நமக்கு பெரும்பாலான தீவுகளுக்கு பெயர் தெரியும் என்றாலும் பெயர் தெரியாத அளவில் பல தீவுகள் இருக்கு. இப்ப நீங்க இந்தோனேஷியாவை சார்ந்திருக்கக்கூடிய தீவுகளின் அது கூட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் பல தீவுகளுக்கு எண்ணளவில் தான் பெயரிட்டு இருக்கிறார்கள். அப்ப இலங்கையோடு தொடர்பு உடையதாக இருந்த பல தீவுகள் அங்கு இருந்திருக்க வேண்டும். அதுல ஒன்று இலவத்தீவு. அதிலிருந்து வந்த அரக்கர்கள் இமயா புலவர்க்கு இந்திரன். இமயா புலவர்னா கண்களை இமைத்தலை செய்தறியாத தேவர்கள். அவர்களுக்கு தலைவனாகிய இந்திரனது பொன்னகர் அழிதர பண்டு பொருதார். பொன்மயமான இந்திரனது தலைநகராகிய அமராவதி நகரினை அழிவு எய்துமாறு இந்த அரக்கர்கள் முன்பு போர் செய்தார்கள். நிலவை செஞ்சடை வைத்தவன் வரம் தர நிமிர்ந்த. பிறைச்சந்திரனை தனது தலையிலே சூடிக்கொண்டவனாகிய சிவபெரான் வரம் தந்ததினால் மேலும் மேன்மை அடைந்தவர்கள். இயல்பாக சிவனிடம் வரம் பெறுவதற்கு முன்பே இந்திரனை வென்றவர்கள். அதன் பிறகு தவம் செய்து சிவபெருமானால் அதிகமான வரம் தர அதை பெற்று தன் தகுதியை உயர்த்தி கொண்ட பெரும் வீரர்கள் கூட்டம். உலவை காட்டு உரு தீ என வெகுளியர் பெற்றுடையார். உலவை காடுனா உலர்ந்த மரங்கள்ல நெருப்பு பற்றியது என்றால் எவ்வளவு விரைவாக, இது ஆங்கிலத்தில் ஒரு மரபு தொடரே உண்டு, ஃபாரஸ்ட் ஃபயர். அது போல காய்ந்த மரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய காட்டு பகுதியில தீ பற்றினால் எவ்வாறு சட்டென எரியுமோ அதுபோல் இவர்கள் போர்க்களத்துல காட்டு தீ போல் பரவி எதிரிகளை அழிக்கக்கூடிய அளவினுக்கு பெரியதோர் கோபம் கொண்டவர்கள். அடுத்து அன்றில் தீவினர். தீவினின் உரைபவர் இவர். பண்டை அமரர்க்கு என்றைக்கும் இருந்து உறைவிடம் என்றிட மேரு குன்றை கொண்டு போய் குறைகடல் இட அறக்குலைந்தோர் சென்று இத்தன்மையை தவிரும் என்று இறந்திட தீர்ந்தோர். என்ன ஆற்றல் பாருங்க. இவர் அன்றில் தீவினின் உரைபவர். அன்றில் பறவைகள் மிகுதியாக இருக்கக்கூடிய தீவு. இதெல்லாம் நமக்கு புதிய செய்தியா இருக்கலாம். பழைய காலத்துல சில தீவுகளுக்கு என்று குறிப்பிட்ட மரங்கள் மட்டுமே வளரும். சில தீவுகள்ல ஒரு குறிப்பிட்ட பறவைகள் மட்டுமே இருக்கும். நீங்க கடலோடிகளை கேட்டீர்கள் என்றால் சீகல் பறவைகளை பற்றி சொல்லுவார்கள். அது ஒரு குறிப்பிட்ட கடற்கரையில ஏராளமான சீகல் பறவைகள் இருக்கும். அதுபோல நீங்கள் அந்த கடல் வாழ் உயிரினங்களாகிய சீல், வால்ரஸ் போன்றவைகள் ஒரு குறிப்பிட்ட தீவுல தான் தங்களினது இனப்பெருக்கத்தினுக்காக அப்படியே கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கில், அவைகளை எல்லாம் தாண்டி லட்சக்கணக்கில் வந்து தங்கி ஓய்வெடுக்கும். அதனால இயற்கை அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய சில அமைப்பு. ஆகவே அன்றில் பறவைகள் மிக்க இருக்கக்கூடிய தீவில் வாழக்கூடியவர்கள். இவர் பண்டை அமரர்க்கு இருந்து உறைவிடம் என்றிடு. தேவர்கள்
எல்லா காலத்தும் இருந்து வாழுகின்ற இடம் இது என்று சுட்டப்படக்கூடியதொரு முக்கியமான இடம் எதுனா மேரு குன்றை கொண்டு போய் பண்டை குறைக்கடல் இட. தேவர்கள் பலகாலம் வந்து தங்கி இருக்கக்கூடிய மலை எதுன்னா மேருமலையம். அந்த மேருமலையை இந்த அசுரர்கள் அடியோடு பெயர்த்து கடல்ல போய் போட்டு விட்டார்களாம். ஒரு முறை கடலில் போடுவதற்கு முயல இந்த மேருமலையை பெயர்க்க அறக்குலைந்தோர் சென்று மிகவும் நிலை குலைந்தவர்களாகிய தேவர்கள் இந்த அரக்கர்களிடம் போய் வேண்டிக் கொண்டார்களாம். நாங்கள் வந்து தங்குதற்கு உண்டான மலை, இதை நீங்கள் பெயர்த்து கடலிலே எரிந்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டதினால் இத்தன்மையை தவிரும் என்று இறந்திடத் தீர்ந்தோர். தேவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதினால் அந்த செயலை செய்யாமல் மேருமலையை அது இருக்கின்ற இடத்திலேயே விட்டுவிட்டார்கள். மேருமலையையே பெயர்க்கக்கூடிய அளவினுக்கு ஆற்றல் உடையவர்கள் இந்த அன்றில் தீவில் வாழக்கூடிய அரக்கர்கள். அடுத்து பவளக்குன்றின் உறைபவர் வெள்ளி பண்பு அழிந்து ஓர் குவளை கண்ணி அங்கு ராக்கத கண்ணியை கூட அவளின் தோன்றினர் ஐயிரு கோடியர் நொய்தின் திவள பார்க்கடல் வரல்பட தேக்கினர் சிலனார். என்ன ஒவ்வொருத்தருடைய ஆற்றலை பாருங்க. பவள குன்றில் உறைபவர்கள், பவள கொடிகள் மிக்கு இருக்கக்கூடிய தீவு. நீங்க அந்த பவள பாறை திட்டுன்னு சில குறிப்பிட்ட தீவுகள்ல கடல் அடியில இந்த பவள பூச்சிகளால் கட்டப்பட்ட அந்த கொடி போல அமைப்பினை பெற்றுள்ள அந்த கூடுகள் நிரம்பி இருக்கும். சில கடற்கரை ஓரமா போனீங்கன்னா அதற்கு என்று உரியதாகிய உபகரணங்களை அணிந்து கொண்டு நீங்க கடலுக்குள்ள போய் கூட பார்க்கலாம். இந்த பவளப்பாறைகளினுடைய திட்டுகள், அது கடற்பவழம்னு பேரு. அது ஒரு காலத்துல செங்கல் நிறத்துல இருக்கும், இன்றைக்கு பல்வேறு நிறத்துல பவழம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே நம்ம கடல்ல செய்யக்கூடிய மாசினால் வந்த மாற்றம். அது பெருமையா சொல்ல வேண்டாம், அது மாசினால் வந்த மாற்றம். அதனால பவழம் என்பது கடல்ல இருந்து விளையக்கூடிய ஒரு பூச்சியின் கூடு. அதை ஒப்பனையாக அணிகலன்களாக அணிந்து மகிழக்கூடிய மக்கள் உண்டு. அந்த பவள குன்றின் உறைபவர், அந்த பவள குன்றிலே வாழ்பவர்கள் வெள்ளி பண்பு அழிந்து ஓர் குவளை கண்ணி. வெள்ளினா சுக்கிரன். சுக்கிரன் காமுகனாகி ஒரு குவளை மலர் போன்ற கண்களை உடையவளான ராக்கத கண்ணியை அங்கு கூட அரக்கர்குல பெண்ணை சுக்கிரன் மணந்ததினால், காமம் மிகுந்ததினால் ஒரு அரக்கர் பெண்ணை கூடி மகிழ, அந்த காரணத்தினால் தோன்றின அரக்கர்கள் எவ்வளவு? 500 கோடி. அவளிடத்து தோன்றிய 10 கோடி என்னும் எண்ணிக்கையில் உள்ள திவள பார்க்கடல் வரல்பட நொய்தின் சில நாள் தேக்கினர். வெண்ணிறமுடைய பார்க்கடல் வற்றுமாறு எளிதாக சில நாட்களில் பருகினார்களாம். எப்படி? அந்த 10 கோடி மக்களும் சேர்ந்து பார்க்கடல்ல இருந்த பாலை எல்லாம் சில நாள்ல குடிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த அரக்கர் கூட்டம் இந்த பவள குன்றில் இருக்கக்கூடிய யாரா? 500 கோடி, 10 கோடி வீரர்கள். இந்த வீரர்கள் எண்ணிக்கையெல்லாம் கூட்டிக் கொண்டு வாருங்கள், கொஞ்சம் தலை சுற்றும். அத்தனை வீரர்களும் இலங்கையில எப்படி நின்று போர் செய்திருப்பார்கள். அதை விட பெருமை, அத்துணை வீரர்களையும் ராம லக்குவனும் ஏனைய வானர சேனையும் அழித்திருக்கிறது. பவளத்தீவை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வந்தார். கந்த மாதனம் என்பது இக்கருங்கடற்கு அப்பால் மந்த மாருதம் ஊர்வது ஓர் கிரி. அதில் வாழ்வோர் அந்த காலத்து ஆலகாலத்துடன் பிறந்தோர். இந்த வாழ் எயிற்று அரக்கர் எண் இறந்தவர் இறைவர். என்ன முடியல யாரா? இந்த வாழ் போன்று கொடுமையான கோரை பற்களை உடைய கந்த மாதனம்ன்ற
இடத்திலிருந்து வந்த அரக்கர்களை எண்ணி சொல்ல முடியாது. அவர்கள் எங்க இருக்கிறார்களா? இக்கருங்கடற்கு அப்பால் மந்த மாருதம் ஊர்வது. இந்த கரிய கடலுக்கு தாண்டி தென்றல் தவழக்கூடிய கந்த மாதனம் என்பது ஓர் கிரி, அதில் வாழ்வோர். கந்த மாதனம் என்பது ஒரு மலை, அந்த மலையில் வாழ்பவர்கள். அந்த காலத்து ஆலகாலத்துடன் பிறந்தோர். பார்க்கடலை கடைஞ்ச பொழுது ஆலகாலம் தோன்றியதல்லவா, அதனோடு தோன்றியவர்கள் இவர்கள். எவ்வளவு பேர் எண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஆலகாலத்தை போன்று கொடுமையான விஷமுடையவர்கள் இவர்கள். எத்துணை பேர் என்று எண்ணி சொல்ல முடியாது. சொல்லுதற்கு உண்டான எண்ணிக்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அவ்வளவு பெரிய படை அவர். இதெல்லாம் வேடிக்கை. இத்துணை பேரையும் ராவணன் ஆண்டு இருக்க. ராவணன் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாமலும் ராவணனுக்கு தெரியாத அளவிலே ராவணனுக்காக அஞ்சி வாழக்கூடியவர்களுமாகிய அரக்கர் படை இவ்வளவு பெரியது. ஒவ்வொரு படையையும் தூதுவர்கள் விளக்கும் போதுதான் புரிகிறது. நம் கீழாக இவ்வளவு பெரிய படை இருக்கிறதா. அடுத்து மலையம் என்பது பொதிய மாமலை, அதில் மறவோர் நிலையம் அன்னது சாகர தீவிடை நிற்கும். குலையும் இவ்வுலகு எனக் கொண்டு நான்முகன் கூறி உலைவிலீர் இதில் உரையும் என்று இந்திய இறந்திட உரைந்தார். மலையம் என்பது பொதிய மலை. மலைன்னு சொன்னாலே ஒரு காலத்துல பொதிய மலை தான். இத பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் உண்டுங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மிக மிக கால தொன்மை உடைய மலைன்னு சொல்லுகிறார்கள். இது நிலவியல் ஆய்வாளரினுடைய கருத்து. அந்த மலைத்தொடரிலிருந்து பிரிந்த பல மலை முகடுகள் உண்டு. அதுல கஞ்சமலைன்னு ஒண்ணு இன்னமும் இருக்கு. அந்த மலையில இருந்து எடுத்த இரும்பு தாது தான் உலகிலேயே தலை சிறந்த இரும்பு தாது. அதை எப்படி கண்டறிந்தார்கள்னா, எகிப்துல பிரமிடுகளை அகழ்வாய்வு செய்கின்ற பொழுது அங்கு இருந்த இரும்பு உலோகத்தினுடைய தாதுக்களினுடைய அடர்த்தியும் அதற்கு இணையான தாது எங்கு எங்கு கிடைக்கக்கூடிய இரும்பில் உள்ளது என்று சோதித்த பொழுது கஞ்சமலையில கிடைத்த இரும்பு தாதினுடைய அடர்த்தியும் எகிப்துல கிடைச்ச அந்த இரும்பு உலோகத்தினால் செய்யப்பட்ட பொருள்களினுடைய தாது அடர்த்தியும் சரி நிகரா இருந்தது. அப்போ மிக தொன்மையான மலை பொதிய மலை. தொடக்கத்துல என்ன சொல்லுகிறார்கள்? அந்த பொதிய மலையில தான் சிவனும் உமையும் இருந்ததாக புராண மரபு பேசுகிறது. கூத்தன்னூல்ல சிவனும் சிவையும் சேர்ந்து இருக்கக்கூடிய மந்திர மலைன்னே பேசுகிறது. மந்திர தவிசில் அமர்ந்திருந்த சிவனும் சிவையும்னு கூத்தனூல் பேசுகிறது. அதனுடைய முதல் செய்யும். அதனால மிகப்பெரிய காலத்தன்மை உடையது. அந்த பொதிய மலையினுடைய தொடர்ச்சி தான் பின்னர் கடலுக்கடியிலாக சென்று இந்தோனேஷியாவினுடைய தீவு கூட்டங்களுக்கு தொடர்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அங்கிருந்த மற்றொரு மலை குன்றுதான் மகேந்திர மலை. அந்த மலையிலிருந்து தான் அனுமன் கடல் நோக்கி தாண்டி இலங்கையை அடைந்தான். ஏற்கனவே பார்த்த செய்தி. அதனால பொதிய மலை நிலவியல் ஆய்வின் அடிப்படையில காலத்தால் தொன்மையான மலை. இமயமலைக்கெல்லாம் முன்பு இருந்த மலை. இமயமலையெல்லாம் கூட பூமி சுருக்கத்தினால் ஏற்பட்ட ஒரு மடிப்பு மலை தான். அது ஒரு ஃபோல்டட் மவுண்டன். ஆனா வெஸ்டர்ன் காட்ஸ் முழுக்க முழுக்க கிரானைட்ஸ், ஆழ்ந்த அடர்த்தி உடைய கருங்கல்களினால் ஆனது. மிக மிக தொன்மையான கருங்கற்கள். இதெல்லாம் ஆய்வாளர்கள் சொன்ன குறிப்பு. அது கொண்டு நினைவுபடுத்திக்கலாம். ஆகவே மலைன்னு அன்னைக்கு சொன்னா பொதிய மலை, அதில் மறவோர் நிலையம் அன்னது சாகர தீவிடை நிற்கும்.
அதில் பிறந்த வீரர்களாகிய இவர்கள் இருப்பிடம் கடலில் உள்ள தீவில் இருக்கின்றது. சாகரம்னா கடல், கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால சாகர தீவுன்னு பேர். இவ்வுலகு குலையும் என கொண்டு இவர்கள் இங்கு இருந்தால், பொதிய மலையில இவர்கள் இருந்தால் இந்த உலகமே அழிந்து போகும் என்று எண்ணி உறைவிலீர் இதில் உறையும் என்று நான்முகன் கூறி இறந்திட உறைந்தனர். அழிவில்லாதவர்களே, நீங்கள் பொதிய மலையில இருந்தா உலகம் சிதைந்துரும். ஆகவே நீங்கள் இந்த சாகரத்தீவில் இருந்து வாருங்கள் என்று பிரம்மன் வேண்டிக் கொண்டதினால் இவர்கள் எல்லாம் குடிபெயர்ந்து அந்த தீவுக்கு போய்விட்டார். அடுத்தது படிக்கும் போதே நமக்கு தளர்ச்சி வந்துடுறது. இவ்வளவு வீரர்களான முக்கரை கையர், மூயிலை வேலினர், முசுண்டி சக்கரத்தினர், சாபத்தர், இந்திரன் தலைவர், நக்கரக்கடல் நாள் ஒரு 3க்கு நாதர், புக்கர பெரும் தீவிடை உரைபவர் புகழோய். புகழுக்கு உரிய ராவணனே, முக்கர கையர், மூயிலை வேலினர், 3 கைகளை உடையவர். எப்படி? புதுவிதமான அரக்கர்கள். மற்றவர்களுக்கெல்லாம் 2 கை இல்லைன்னா 4 கை. இவர் புதுவிதமான அரக்கர், 3 கைகளை உடையவர். ஒவ்வொரு கைகளிலும் இலை வேலினை உடையவர்கள், திரிசூலம் தாங்கியவர்கள். முசுண்டி சக்கரத்தினர், சாபத்தர், இந்திரன் தலைவர். முசுண்டி என்கின்ற சக்கர ஆயுதம் முள்ளா இருக்கும், அந்த படையை தாங்கியவர்கள். வில்லை, சாபம்னா வில்லை ஏந்தியவர்கள். இந்திரனுக்கு மேலான தகுதி உடையவர்கள். நக்கரக்கடல் நாள் ஒரு 3க்கும் நாதன். நக்கரம்னாக்க முதலைகள் வாழுகின்ற 7 கடல்களுக்கும் இறைமை பூண்டவர்கள். 7 கடலும் இவர்கள் ஆணைக்கு கீழதான் இருக்கு. புக்கர பெருந்தீவிடை உரைபவர். இத்தகைய சிறப்பினை உடைய இந்த அரக்கர்கள் புட்கரம் என்ற பெரும் தீவிலே வாழுகிறார்கள். அடுத்து மரலியை பண்டு தம் பெரும் தாய் சொல வலியால் புறநிலை பெரும் சக்கர மால்வரை பொறுப்பின் விரல்கட சிறையிட்டு அயன் இறந்திட விட்டோர் இரலிய பெரும் தீவிடை உரைபவர் இவர்கள். இரலின் மற்றொரு தீவு. இவர்கள் இரலி அப்பெரும் தீவிடை உரைபவர். இந்த அரக்கர்கள் இரலி என்கின்ற பெரிய தீவின் நடுவிலே வசிப்பவர்கள். பண்டு பெருந்தாய் சொல தம் வலியால் மரலியை, முன்பு தங்கள் பெருமை உடைய தாயர்கள் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளால் தங்களினது வலிமையினால் யமனை, மரலின யமனை புறநிலை பெருஞ்சக்கர மால்வரை பொறுப்பின் 7 உலகங்கட்கும் புறத்தே நிற்கக்கூடிய பெரிய சக்கரவாளம் என்கின்ற பெரிய மலையில் விரல் கட சிறையிட்டு அயன் இறந்திட விட்டோர். யமனை சக்கரவாள மலையில சிறை செய்து வைத்திருந்தார்கள். அப்படி சிறை செய்து வைத்திருந்த இந்த அரக்கர்களை பார்த்து பிரம்மன் வேண்டிக் கொண்டான், யமன் இல்லாமல் உலகத்துல மரணத்தை உருவாக்க முடியாது, ஆகவே யமனை விட்டுடுங்கன்னு கேட்டார். சரி, வரம் கொடுத்தோம். பிரம்மனே கேட்கிறான், போ, நாங்கள் யமனை விடுதலை செய்கிறோம் என்று விடுவித்தார்கள். யமனையும் சிறை செய்யக்கூடிய அளவினுக்கு ஆற்றல் உடைய அரக்கர்கள். வேதாள கரத்து இவர் பண்டு புவியிடம் விரிவு போதாது தமக்கு 7 வகையாய் நின்ற புவனம் பாதாளத்து உறைவீர் என நான்முகன் பணிப்ப நாதா புக்கு இருந்து உனக்கு அன்பினால் இவன் நடந்தார். நாதன்னா தலைவன். தலைவனே ராவணனே, வேதாள கரத்து இவர், வேதாளத்தின் கையை போன்ற கையை உடைய இவர். என்ன வேதாள கை? நம்ம ஊர்கள் எல்லாம் சில சொற்களை பயன்படுத்தக்கூடிய முறையிலேயே அழகு தெரியும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சொல் பழைய காலத்துல கிராமங்கள்ல இருந்து பழகினால்
அந்த சொல் தெரிஞ்சிருக்கும். பழைய காலத்துல வீடு தோறும் கிணறு இருந்தது இல்லையா? பல பேர் கிணற்றடியில தான் குளிப்பார்கள். ஆடவர்கள் எல்லாம் கிணற்றடியில கயிறு கொண்டு நீரை இறைத்து இறைத்து ஊற்றி குளிக்கிற வழக்கம் உண்டு. கிணற்று நீர் நல்லது, மற்றைய நீரை காட்டிலும் குளிர்ச்சி குறைச்சலா இருக்கும். அதனால அது ஒரு வழக்கம். அந்த கிணற்றின் திட்டுல ஏதாவது பொருள் வைத்து குளிப்பதற்கு உதவக்கூடிய பொருளை வைத்திருப்பார்கள். இது உள்ள விழுந்துடும் கிணற்றுக்குள். அந்த மாதிரி கிணற்றுக்குள் விழுந்தத எடுப்பதற்குன்னு சில நிபுணர்கள் இருக்காங்க. கிணத்துக்குள்ள இறங்க மாட்டாங்க. அதனால என்ன செய்வார்கள், அதற்குன்னு ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு பாதாள கரண்டின்னு பேரு. சில ஊர்கள்ல பாதாள கொலுசுன்னு பேர். அது தாம்புல கட்டி கணத்துக்குள்ள இறக்கி ஒரு அலசு அலசினா அதுல பல கிளைகளான கொக்கிகள் இருந்து கொண்டிருக்கும். கொத்தா கொக்கிகள். அந்த கொலுசினுடைய ஆற்றலுக்கு தகுந்தாற்போ 10 கொக்கிகள் 20 கொக்கிகள்லாம் இருக்கும். அது கணத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாட்டி கொண்டு வந்துருங்க. ஆனால் அதுக்கு பேர் என்னன்னா, அந்த பாதாளம் ஏன் தெரியுமா பேர் வச்சான்? பாதாளம்னு பூமிக்கு கீழே இருக்கிற உலகம். அந்த கொலுசு அந்த கரண்டி அந்த உலகத்துல இருக்கிறதையும் எடுத்துட்டு வந்துடும். அதுக்கு அந்த பெருமை. அது மாதிரி வேதாளம், பாதாளத்துக்கு அடுத்த சொல் வேதாளம். வேதாளம் என்ன பண்ணும், நினைச்ச நேரத்துல கை கால் எல்லாத்தையும் நீட்ட முடியும். அதால இருந்த இடத்தில் இருந்து கொண்டே கைகளை நீட்ட முடியும், எவ்வளவு தொலைவு வேணாலும். அதனால்தான் இவர் என்ன சொன்னார், வேதாள கரத்து இவர். வேதாளத்தினது கரத்தை போல வேண்டிய அளவு கையை நீட்டிக்க முடியும். வேதாள கரத்து இவர் நான்முகன் பண்டு தமக்கு புவியிடம் விரிவு போதாது. நான்முகன் ஆகிய பிரம்மன் சொன்னானா முற்காலத்துல, இந்த நிலவுலகத்தின் பரப்பு உங்கள் கூட்டத்துக்கு போதாது. பூமிய அளவை காட்டிலும் அவர்கள் எண்ணிக்கையில் அளவு ஜாஸ்தி. இன்னைக்கு பூமியில 800 கோடி பேர் இருக்கும். அதையும் தாண்டி இவர்கள் இருந்ததுனால பூமியில இடம் பத்தாது. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம், 7 வகையாய் நின்ற புவனம் பாதாளத்து உறைவீர் என பணிப்ப. 7 வகையாக நின்ற புவனங்களில் பாதாளத்தில் தங்குவீர்களாக. அதலம் விதலம் சுதலம் மாதளம்னு பாதாளம் 7 படிப்படியான உலகம் இருக்கு. அந்த 7 உலகுக்கு அப்பாற்பட்டது பாதாளம். அதுல போய் நீங்கள் தங்குங்கள்னு அன்றைக்கே பிரம்மன் அனுப்பிச்சுட்டான். அப்படி போன இவர்கள் உன் மீது அன்பு இருப்பதினால் புக்கு இருந்து உனக்கு அன்பினால் இவன் நடந்தார். அங்கு சென்று வாழ்ந்திருந்த இந்த வேதாள கரத்தவர் உன் பால் கொண்ட அன்பினால் உன்னோடு சேர்ந்து உனக்கு உதவ போர் செய்ய வந்திருக்கிறார்கள். ஒன்னும் முடியல. நிருதி தன் குல புதல்வர் நின் குலத்துக்கு நேர்வர் பருதி தேவர்கட்கு என தக்க பண்பினர் பான குருதி பெற்றிலரில் கடல் ஏழையும் குடிப்பார் இருள் நிறத்தவர் ஒருத்தர் 7 மலையையும் எடுப்பார். சொல்லும் போதே பயமா இருக்கு. இவ்வளவு பெரிய படைப்பிரிவை கொண்டு ராவணன் போர் செய்ய போறானே. இந்த ராமன் நமக்கு கதை முன்னாடியே முடிவு தெரியும். அதனால நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முடிவு தெரியாமல் இந்த கதையை ராவணன் யுத்தம் ராமாயணம்னா என்னன்னே தெரியாது. அவன் கேட்டதே இல்லை. அவன் இந்த காப்பியத்தை படிக்கிறான்னு வச்சுங்க, அச்சம் வந்துடும். இந்த ராம லக்குவன் என்னும் 2 மானுடரை எதிர்ப்பதற்கு இத்துணை கோடிக்கணக்கான வீரர்களா. ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு விதத்துல தனக்கு என்ற தனித்துவம் உடையவர்கள். இவர்களெல்லாம் எப்படி இந்த ராமன் அழிக்க போறான், இந்த கவலை தான். வேடிக்கை, மற்றைய மேலை நாடுகள் எல்லாம் போர்ல அறம் பார்க்க மாட்டார்கள். எத்திக்கல் வாரே கிடையாதுங்க. எப்படியாவது எதிரியை கொல்லணும். அதுக்கு நீ என்ன தந்திரம் வேணுமானாலும் செய்யலாம். ஆனா நம்முடைய தமிழ் போர் முறை அறத்தினுக்கு உட்பட்டது.
தமிழ் போர் வீரர்களாகிய இவர்களை அல்லது இந்திய போர் வீரர்களாகிய இவர்களை எதிர்க்கக்கூடிய ராவணன், அவனுக்கு துணை நிற்கக்கூடிய அரக்கர்கள், யார் ஒருவனுக்கும் முறை கிடையாது, யார் ஒருவனுக்கு அறம் தெரியாது, எதை வேண்டுமானாலும் செய்வான், எப்பொழுதும் செய்வான். இவர்களெல்லாம் ஒன்று ஓரணியில திரண்டு இருக்கின்ற பொழுது என்ன ஆகுமோன்ற கவலை. ராமகாதைய முன்பின் படித்திராதவனுக்கு அச்சமாவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். அடுத்தது இல்லை, இதெல்லாம் ராமகாதை நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால சரி, இதெல்லாம் ஒரு செய்தியாக படிக்கிறோம். ராமகாதைய தெரியாதவன், ராமாயணம் பற்றின சிந்தனையே இல்லாதவன் முதல்ல இந்த கம்பனது ராமகாதையை எடுத்து படிச்சான்னா, இவ்வளவு பெரிய படையை, இத்துணை ஆற்றல் மிக்க வீரர்களை எப்படி வானரங்களை கொண்டோம் ராமலக்குவர் என்கின்ற இரு மானுடர்கள் வென்றார்கள் என்பதுதான் ஆச்சரியத்தின் உச்சம். அதாவது உலகத்துல புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட போர்களை பற்றி பேசணும்னா 3 போரை தான் சொல்லுகிறார். ஒன்று, ஹோமர் எழுதின இலியட் அண்ட் ஆடிசில வார் ஆஃப் ட்ராய், இந்த ட்ராய் நகரத்து போராட்டம், போர்க்கள நிகழ்ச்சி. யுலிசஸ் எப்படி போர்க்களத்துல வெற்றி பெற்றான். ஹெலன் ஆஃப் ட்ராய் நிறைய பேர் இளம் பிராயத்துல படிச்சிருக்கலாம். அதன் பிறகு புராண போர்க்களம்னா ஒன்று ராமகாதை, அடுத்தது மகாபாரதம். இந்த 3 போர்களை முன்னெடுத்தது போல உலக இலக்கியங்கள்ல வேறு எந்த போரும் பேசப்பட்டதில்லை. ஆச்சரியம். பின்னாளில் நம்முடைய வரலாற்றில் பல போர்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அசோகன் மேற்கொண்ட போர், அதனோட வரலாற்றில் சொல்லப்பட்ட பாபர் இப்ராஹிம் லோடி போர், உலக நாடுகள்ல பேசப்பட்ட பிரெஞ்சு போர், நூற்றாண்டு போர், இவையெல்லாம் வரலாற்றில் சொல்லப்பட்டிருந்தாலும் வரலாற்றுக்கு முந்தைய காலமாகிய இதிகாச காலங்கள்ல நடந்த போர்களினுடைய தாக்கம் பல நாடுகள்ல இலக்கிய வழக்கிலும் அவர்கள் அன்றாட பேச்சு வழக்கிலும் இருக்கிறது. போர்க்களத்திற்கு வகுக்கப்பட வேண்டிய போர் முறைக்கு வியூகம்னு பேர். இந்த சொல் இன்றைக்கு பேச்சு வழக்கில் எவ்வளவு இடம் பெற்றிருக்குன்னு பாருங்க. ஒரு தேர்தலை சந்திக்க என்ன வியூகம் வகுக்கப்படுகிறதுன்னு தான் பேசுறான். திட்டமிடல்னு கூட பேசல அவனுக்கு, இந்த வட சொல் தான் பயன்படுகிறது. இந்த தேர்தல் வியூகம் எப்படி அமைக்கப்பட இருக்கிறது தெரியுமா? இது போர்க்களத்துல கையாண்ட சொல் வியூகம். அதனால் அந்த அளவினுக்கு இந்த 3 போர்கள் உலக இலக்கிய போக்குல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்படி கம்பனை போன்று ஒவ்வொரு படைப்பிரிவையும் இப்படி தெளிவா விவரிக்க ஆரம்பிச்சான்னா இந்த படையினது பிரிவை கண்டு அச்சப்படம் தான் வேணும். அடுத்த வார்த்தை பாருங்க. இருள் நிறத்தவர் நிருதி தன்குல புதல்வர். இருளினை போன்று கருநிறத்தினை உடைய நிருத்தி எனும் திசை காவலனது குல புதல்வர்கள். கொஞ்சம் பரதநாட்டியம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், 8 திசைக்கும் தனித்தனி தேவதைகள் உண்டு. நிருத்தி, அக்னி, ஏமன், ருத்ரன் என்றெல்லாம், இந்திரன். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. இந்த 8 திசைகளையும் தன் மைய புள்ளியில சேர்த்து இருப்பவன் பிரம்மன். ஆனால் அவன் இருக்கிற மைய பகுதிக்கு பிரம்ம சந்தின்னு பேர். மற்ற 8 திக்குகளிலும் இருக்கக்கூடிய திக் பாலகர்கள் பிரம்ம சந்தியினால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இது பரதநாட்டியத்துல இந்த நவசந்தின்னு ஒரு நடன பகுதியே உண்டு கௌத்துவத்துல. அதனால இந்த நிறுத்தி கரிய நிறத்துல இருப்பான். அவன் வழி வந்த வீரர்கள்,
நின் குலத்துக்கு நேர்வர். தகுதிகளில் அந்த நிருதிக்கு வழிமுறையில வந்தவர்கள் ராவணனே உன் அசுர குலத்திற்கு இணையான ஆற்றல் உடையவர்கள். தேவர்கட்கு பருதி என தக்க பண்பினர். தேவர்களுக்கு சூரியன் என்ற அளவினுக்கு பண்புடையவர்கள். நம்ம பூலோகத்துக்கு சூரியன் இருக்கா, இந்த நிருதி குலம் தேவலோகத்துக்கு சூரியன் போன்றவர்களாம். பான குருதி பெற்றிலரில் கடல் ஏழையும் குடிப்பர். அவர்கள் தினம் பருகுதற்கு ரத்தம் வேணும். ரத்தம் கிடைக்கலன்னா 7 கடல்களையும் ஒரே நேரத்தில் குடித்து விடுவார். அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர். ஒருத்தர் 7 மலையையும் எடுப்பர். ஒருவரே 7 மலைகளையும் எடுக்கக்கூடியவர்கள். தென்மேற்கு திசைக்கு அதிபதி நிருதி, ஞாபகம் வச்சுக்கணும். இவனுடைய மனைவி பேரு தீர்கான்னு பேரு. இந்த தீர்காவினுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் தான் இப்படையினர்கள். அதான் நிருதி வழியில வந்தவர்கள். இதெல்லாம் ஒரு மரபு உண்டு. எத்தனை பேருக்கு அது பழக்கம் உண்டுன்னு தெரியாது. நீங்கள் அந்த நவசந்திக்கு உண்டான இலக்கியம் இருக்கு. வையந்தி மாலா பாலி அவர்கள் தங்கள் குருவின் நினைவாக இந்த நவசந்தி கௌத்துவத்தை நூலா வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல 9 சந்திக்கும் பாட்டு இருக்கும். அது அவன் எந்த திசைக்கு உரியவன், அவனது தோற்றம் என்ன, அவன் அணியக்கூடிய மலர் மாலை எது, அவன் கையில தாங்கின கொடி எது, அவனுடைய ஒப்பனை எப்படி, அவன் ஏறி வரக்கூடிய வாகனம் எது, அவனது மனைவி யார், அதனோடு அவனுக்கு உரிய இசை எது, இசைக்கும் கருவிகள் எவை என்றெல்லாம் சொல்லி விளக்கப்பட்டிருக்கும். அதனால இவன் தென்மேற்குக்கு உரியவன். அவனது மனைவி தீர்கா அசுர குலத்திற்கு இணையான ஆற்றல் உடையவன். அதனால தன் குலத்திற்கு இணையான ராவணனுக்கு ஒரு துன்பம் என்பதினால அந்த நிருதியினுடைய வழி தோன்றல்களாகிய கோடிக்கணக்கான வீரர்கள் ராவணனுக்கு உதவ அங்கு வந்திருக்கிறார்கள். அதை குறிப்பிட்டார். அடுத்து பாரனைத்தும் வெம் பன்றியை அன்பினால் பார்த்த காரணத்தின் ஆதியில் பயந்த பைங்கழலோர் பூரண தடம் திசைதொரும் இந்திரன் புலரா வானத்தினை நிறுத்தியே சூடினர் வாகை. வேடிக்கை. பார் அணைந்து வெம்பன்றியை பூமி தேவி தன்னை அணைத்து எடுக்க வேண்டி பெற்றது யாரு? வராக மூர்த்தி, வராக அவதாரம் பன்றி மூர்த்தியை அன்பினால் பார்த்த காரணத்தில், அன்பினால் பார்த்த காரணத்தினால் ஆதியின் பயந்த பைங்கழலோர் திருமாலால் பெறப்பட்ட பசிய பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கடலை உடையவர்கள். வராக அவதாரம் எடுத்த பொழுது தெரியும்னு நினைக்கிறேன், 2 சகோதரர்கள் இருந்தார்கள் அல்லவா? இரண்யாக்ஷன், இரண்ய கசிபு. இரண்ய கசிபு என்ன பண்ணா? பிரகலாதனுக்கு தந்தை. இரண்யாக்ஷகன் என்ன பண்ணா? பூமியை கொண்டு போய் கடல்ல ஒழிச்சு வச்சுட்டான். இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டா நான் பதில் தெளிவா வச்சிருக்கேன். எந்த கடல்ல கொண்டு போய் ஒழித்து வைத்தான்? பூமியில தானே கடல் இருக்கும். கொஞ்சம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பூமியில இருக்கக்கூடிய கடல் புராண அடிப்படையில தோண்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில இருக்கிற கடலுக்கு பொது பெயர் என்னன்னா சாகரம்னு பேர். சாகர்களால் தோண்டப்பட்டதினால் இதுக்கு சாகரம்னு பேர். சரியா? பூமி தோன்றிய காலத்துல இதுல கடல் இல்லை என்பது நம்பிக்கை. இப்ப எந்த கடல் அப்படின்னா, நம்ம புராண நம்பிக்கையின் அடிப்படையில எல்லாமாக தன்னுள் வைத்திருந்தது எதுன்னா பார்க்கடல். ஞாபகம் வச்சு, எல்லாமாக தம்முள் வைத்திருந்தது பார்க்கடல். இது புராண நம்பிக்கை. உடனே இன்னைக்கு நான் ஒரு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இல்ல பிளாக் ஸ்பாட்டு தான் இருக்கு, அதை தாண்டி பிளாக் பவர் இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு நவீன விஞ்ஞானம். நமக்கு தொடக்கத்துல தெரிஞ்சது பார்க்கடல்.
அதுல இருந்துதான் பல பொருள்கள் உருவாகி. பார்க்கடல் கடைந்த பகுதியை பார்த்தீர்கள் என்றால் அதிலிருந்து தோன்றினதெல்லாம் ஏராளம். நிலவே அங்கிருந்து தான் தோன்றி இருக்கிறது. அதனால பூமியை அங்க கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டோம். வராக அவதாரம் எடுத்து அது ரொம்ப அழகா பார்க்கணும். நீங்க பூமியினுடைய பரப்பு எவ்வளவு, அதை ஒரு பன்றி தன் கொம்பினால எடுக்கிறதுன்னா அந்த பன்றி வராகம் எவ்வளவு பெரியது, அதுக்கு ஒரு அழகான குறிப்பு ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கு. ஆழ்வார் பாடுற பெருமாள் வராகமாக அவதாரம் எடுத்து வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்து கொண்டு இருந்தான். அவன் வளர வளர இறுதியில மேருமலை அவன் கால் விரல்கள்ல உண்டான சுண்டு விரலின் நகம் போல மேருமலை தெரிஞ்சது. போதுமா? நகம் போல மேருமலை. அப்போ எவ்வளவு பெரிய உருவம்னு பாருங்க. அந்த உருவம் கடல்ல இறங்கிட்டுன்னா அதனுடைய இடுப்பு அளவு தான் கடல் நீரே இருக்கும். எவ்வளவு பெரிய பார்க்கடலே. அதுல குனிந்து பூ உலகை வெளியே கொண்டு வந்து. இது ஒரு புராண நம்பிக்கை. ஏனென்றால் நாம பல தொழில்நுட்பங்களை எல்லாம் முன்னிறுத்துவதற்கு முன்பே பல்வேறு விதமான புராணங்கள் எழுதப்பட்டு விட்டன. அது சரியா தவறா இன்றைய சூழ்நிலையில பொருந்துமான ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புராணங்களில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கதையாக கருத வேண்டும். ஒன்று, இந்த கதைகளை ஏன் சொன்னார்கள் என்றால் இந்த கதைகளின் வாயிலாக நீதியை சொல்ல வேண்டும். அவ்வளவு. இப்போ ஒரு உதாரணம் சொன்னா புரியும். நம்ம பல மகாபாரதத்தை ஒட்டி பல திரைப்படங்களை பார்த்திருப்போம் இல்லையா? கர்ணன் பார்த்திருப்போம், அபிமன்யு பார்த்திருப்போம், இன்னும் நிறைய படம் இருக்கு, பவளக்கொடி இருக்கு. இதெல்லாம் மகாபாரதத்தை ஒட்டி எழுந்த திரைப்படங்கள். அப்புறம் தொலைக்காட்சியில தொடராக பார்த்திருக்கிறோம் மகாபாரதம். ஒரு காலத்துல அதுதான் மகாபாரதம். எல்லாரும் ரொம்ப பொறுமையாக ஆவலோடு ரூபா கங்குலி நடிச்ச அந்த மகாபாரதத்தை பார்க்கணும். எத்தனை பேர் தொடர்ந்து பார்த்தவர்கள் இருக்கிறார்கள்? என்கிட்ட அந்த ரூபா கங்குலி நடிச்ச அந்த முழு மகாபாரதம் அத்துணையும் என்கிட்ட சீடியா இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயம். சரியா? அது ஒரு பக்கம். அந்த மகாபாரத காட்சியெல்லாம் நினைவுபடுத்தி பாருங்கள். பீமன்ற கதாபாத்திரம் மற்றைய பாண்டவர்கள் 4 காட்டிலும் உயரமானவனாக பருத்தவனாக காட்சிப்படுத்தியிருப்பார். கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். வேடிக்கை தெரியுமா? இப்படி காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்த பீமன் வியாசர் எழுதின மகாபாரதத்துல ஒரு இடத்துல கூட அவ்வளவு உயரமானவன் அவ்வளவு பருமன் உடையவன் எழுதவே இல்லை. எப்படி? அவர் என்ன எழுதுறார் பீமனை 2 வார்த்தையில சொல்றார். ஒன்று, இவன் பெருந்தீனிக்காரன். ஆங்கிலத்துல சொல்றான் இல்லையா, கிளாட்டனிஸ்ட். அதீதமா உணவு சாப்பிடுவோம். அதனாலதான் இவர்கள் ராவணாவதத்துக்கு அப்புறம் காட்டுல இருந்த பொழுது அங்கிருந்துதான் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அந்த அரக்கு மாளிகையை விட்டு தப்பிச்சு கொஞ்ச நாள் காட்டுல இருந்த பொழுது காட்டுல 5 சென்று குந்திக்கு தேவையான தங்களுக்கு தேவையான காய் கனி கிழங்கெல்லாம் திரட்டி வருவார்கள். திரட்டி வந்தவொடனே குந்தி கிட்ட வச்ச உடனே குந்தி அதை 2 கூறாக பிரித்து ஒரு பகுதியை 50 விழுக்காட்ட பீமன் கொடுத்துருவாங்க. மீதி உள்ள 50 விழுக்காட்ட குந்தி உட்பட மற்ற 4 சேர்த்து சாப்பிடணும். எப்படி? அவ்வளவு பெருந்தீனிக்காரனவன். சொல்லிட்டு
அடுத்த வார்த்தையை போட்ட. அவன் பெருந்தீனிக்காரன் தான், ஆனா அவனுக்கு விருகோதரம் மாதிரி வயிறுன்னு. விருகோத்தரன், விருக்க உதரம். விருக்கம்னா ஓநாயின்னு அர்த்தம், உதரம்னா வயிறு. ஓநாய் போன்ற வயிற்றுக்கு உரியவன். ஏன் ஓநாய்? ஓநாய் எவ்வளவு உண்டாலும் வயிறு ஒட்டிதான் இருக்கும், அதனுடைய இயற்கை. அந்த ஓநாய் வழியில வந்த, இப்ப நம்ம ஊர்ல ஒரு நாய் இருக்கு, ராஜபாளையத்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய நாய்கள். ராஜபாளையம் பெரிய கோம்பைன்னு பேரு, பார்ப்பதற்கே அச்சமா இருக்கும். அந்த நாயின் வயிற்றை பார்த்தீர்கள் என்றால் ஒட்டியே இருக்கும். அந்த நாய் குறைந்தபட்சம் ஒரு வேளைக்கு 2 to 4 கிலோ புலால் மாமிசம் உண்ட பின்னு வயிறு ஒட்டியேதான். இதான் பீமனுக்கு வியாசர் கொடுத்த விளக்கம். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? பீமன்ற கதாபாத்திரத்தை சொல்லும் போது எல்லாரை காட்டிலும் அதிகமா சாப்பிடுறதுனால இவன் எல்லாரை காட்டிலும் பருமனாக இருப்பான், உயரமா இருப்பான். நம்ம உணவை வச்சு ஒருவனது எடையையும் உயரத்தையும் மதிப்பீடு செஞ்சா இந்த அடிப்படை தான். இதேதான் புராணத்துல மனிதன்னா இவ்வளவு பெரிய ஆற்றல், அதை தாண்டி பெரிய ஆற்றல் அவன் ராட்சசன், அவ்வளவு. மனிதர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான ஆற்றல் ஒருத்தங்கிட்ட. அதான சொல்றோம், நீங்க பேச்சு வழக்கத்துல கூட அவனுடைய ராட்சச பலம் அவனுக்கு உண்டு. இயல்பான ஒரு மனிதனால் மேற்கொள்ள முடியாத ஒரு செயலை ஒரு மனிதன் அனாயாசமாக செய்தால்னா அவனை ராட்சசன்னு சொல்லிடுற. சரியான அசுரம் பாவ. என்ன அசுர சாதனை தெரியுமா? இது எல்லாம் மரபு தொடரில் நாம ஒன்றினது மீ உயர்வினை சொல்லுவதற்காக உருவாக்கி. அப்ப புராண கதைகள் இந்த மீ உயர்வு சிந்தனையை கொண்டு நமக்கு சில அடிப்படையான அறத்தை, அறவுரையை, புத்திமதியை சொல்லுவதற்காக புனையப்பட்டது. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் இருந்திருக்கலாம். இருந்திருந்தால் அதனது முடிவு இப்படி ஆயிற்று. அதுபோல் நீ என்னதான் முயன்று பெரியதாகிய ஆற்றலை கொண்டிருந்தாலும் நீயும் ஒரு நாள் அந்த ஆற்றலை இழந்து தோற்கடிக்கப்படுவாய்ன்னு சொல்லலாம். ஏனென்றால் நமக்கு உண்டான ஆற்றலை கொண்டு நாம் நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கு, பாதுகாத்தற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆற்று. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், வகுப்பில் அவரை பத்தியும் சொல்லியிருப்பேன். மிகப்பெரிய வழக்கறிஞர். தினமும் அவரோட சேர்ந்துதான் நான் நடைப்பயிற்சிக்கு போறது. நடக்கிறோமோ இல்லையோ அவர் கூட சேர்ந்து பேசு. அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர், மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டக்கூடியவர். ஆனால் எனக்கு தெரிந்தே பலருக்கு கல்வி கற்பதற்கு சில வயதானவர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை கொடுத்து புரந்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும். யாருக்கு ரொம்ப நெருங்கி பழகின ஒரு சிலருக்கு அவரை பற்றி தெரியும். அவ்வளவு உதவுகிறார். ஒரு மாதத்திற்கு அவரால் உதவித்தொகையாக கொடுக்கப்படக்கூடிய பணம் எவ்வளவுன்னா, நம்புவீர்களோ மாட்டீர்களோ தெரியாது, ஒரு சில லட்சங்களை தாண்டும். அந்த அளவிற்கு அதுக்கு வேடிக்கையா சொல்லுவார் அவர். எனக்கு ஏன் இவ்வளவு பணம் வருகிறது தெரியுமான்வார். ஏன்? இவை எனக்கு உரியன அல்ல. என் வாயிலாக என்னை கருவியாக கொண்டு இன்னாருக்கு எல்லாம் இந்த பணத்தை கொண்டு சேர் என்று இறைவன் எனக்கு பணித்திருக்கிறான். நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இறைவனால் கொடுக்கப்பட்ட பணத்தை இது இன்னாருக்கு என்று கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு எனக்கு. அவ்வளவுதான்.
இவையெல்லாம் எனக்கு உரியன அல்லன்னு சிந்திக்காமல் எடுத்து கொடுத்துருவார். ஒரு ஆச்சரியமான மனிதர். நான் அவரது செயல்கள் எல்லாம் கண்டு பிரமித்தது உண்டு. அப்போ இப்ப அவரினுடைய செயல்பாட்டை தனிப்பட்ட முறையில யாருன்னா வெளியே நம்ப மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட செயலை அவர் செய்து கொண்டிருப்பதை கடந்த 15 ஆண்டு காலமா பார்த்து கொண்டிருக்க. அப்போ இது போன்றதாகிய ஒரு கதாபாத்திரத்தை நான் என்னதான் விவரித்தாலும் மற்றவர்கள் இது உண்மையா, நீங்க சொன்னது போலவே இருக்குமா சந்தேகப்படுவார். புராணங்களும் அது போல்தான். அதில் சொல்லப்பட்டவை உலக மேன்மைக்காக, உலக அறத்தினை பாதுகாக்க வேண்டி புனையப்பட்ட, எடுத்து ஆளப்பட்ட செய்திகள். அதனது கதை போக்கை தெரிந்து கொள்ளுதல் ஒரு முறைன்னா, அந்த கதைகளின் மூலமாக நாம் அறியப்பட இருக்கின்ற உண்மையை, தத்துவத்தை புரிந்து கொள்ளும். அதுதான் முக்கியம். கதையை மட்டுமே நம்பி ஏமாந்துடக்கூடாது இல்லையா? நாம் உண்ணுதற்கு உண்டான பொருளை ஒரு கலத்திலிருந்து கரண்டியின் மூலமாக எடுத்து கொடுக்கப்படுகிறது. நமக்கு கரண்டி முக்கியம் இல்லை, அதன் மூலமாக எடுத்து கொடுக்கப்படக்கூடிய பொருள் முக்கியம். நாம் இப்ப என்ன பண்ணிட்டோம்? பொருளை விட்டுட்டு கரண்டியை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கோம். அதான் தப்பு. நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது பொருள். புராணத்தில் இது ஏன் சொல்லப்பட்டது என்ற பொருளை ஆராய்ச்சி பண்ணணும். அதை பார்க்காமல் புராணத்தை ஆராய்ச்சி பண்ணி இப்படி நடந்திருக்குமா, 3 கையோடு ஒருவன் இருப்பானா, 3 தலையோடு ஒருவன் இருப்பானா? இல்லை, அதெல்லாம் ஆராய்ச்சி. இந்த மாதிரி வேறுபட்ட ஆற்றலும் வேறுபட்ட திறனும் உடையவர்கள் பலர் இருந்தாலும் அவர்களை ராமனை போன்று இருக்கக்கூடிய மானுட நிலையில் உள்ள ஒருவன் வென்றான்னா, அப்ப ராமன் கிட்ட வெல்லுவதற்கு என்ன இருந்ததுன்னா அறம் இருந்தது, அவ்வளவுதான். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு புனைவு. இத்துணை தீவுகளில் இருந்து ராவணனுக்கு உதவ கோடி கோடியாக, சாரி சாரியாக பல ஆற்றலுக்கு உண்டான வீரர்கள் வருகிறார்கள். வந்து அந்த போர்க்களத்துல இறுதியில் ராவணன் இறக்குறான்னா இப்ப என்ன ஆயிற்றுன்னா, ராவணன் கிட்ட தர்மம் இல்லை. தர்மம் இல்லாதவனுக்கு துணையாக எத்துணை கோடி பேர் வந்தாலும் வெல்ல முடியாது. இந்த உண்மையை சொல்றதுக்கு தான் ராமாயணம். இதனை நாம் சொல்லுவதற்கு பதிலாக இவ்வளவு பெரிய பெரும் படையோடு உண்டான அரக்கர்களை கேவலம் இந்த வானரர்களும் ராமன் லக்குவன் என்ற மானுடர்களும் வென்றார்கள்னு சொல்றது ஒரு முரணாக இருக்கிறது. என்ன முரணே இல்லை. இதான் புரிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு. இதை நம்ம செய்வதே இல்லை. பெரும்பாலும் நமக்கு நாமே குழப்பிக் கொண்டு இருக்கும். புராணங்கள் என்பன நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகளை கடக்கிறோம். இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டதாகிய நிகழ்வுகள் போல இருக்கலாம். அதை எப்படி கடக்க போகிறோம்? ஒரு முறை மகாபாரதத்துல ஒரு கிளை பகுதி தான் பகவத்கீதை. ஒரு காலத்துல காஞ்சி மடத்துல ஆச்சாரியாரே பகவத்கீதை வகுப்படுத்தார். இந்த நிகழ்ச்சி ஒருவர் சொல்ல நான் கேட்டது, அவ்வளவுதான். அந்த பகவத்கீதை வகுப்புல சென்னையிலிருந்து சிலர் தொடர்ந்து போய் கேட்டது உண்டு. நல்ல விதமா பிரயாணம் பண்ண 1 மணி நேரத்துல போயிடலாம். பகவத்கீதை வகுப்பை முடிச்சுட்டும் அங்க மடத்துல பிரசாதம் கொடுப்பார்கள், வாங்கி கொண்டு சென்னைக்கு வருவார். அப்படி செல்லக்கூடியவர்ல ஒருவர் ஒரு நாள் பணி நிமித்தமா கால தாமதமா போனார். உடனே பெரியவர், சரி நீ கால தாமதமாய் வந்திருக்கிற, உன் வேலை அப்படிப்பட்ட வேலை, தவிர்க்க முடியாது, சரி
நான் இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு என்ன வகுப்பு சொன்னேனோ அதை உங்ககிட்ட சொல்றேன் சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். பகவத்கீதை யாருக்கு யார் சொன்னது? உடனே அன்பர் சொன்னாரா, அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது. சரி, அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது மட்டும்தான் பகவத்கீதைய பார்க்கக்கூடிய செய்தியா அப்படின்னு கேட்ட பொழுது, இல்லை, போர்க்கள நிகழ்ச்சிகளை கண் தெரியாத திருதராட்டிரனுக்கு தன்னுடைய ஞான பார்வையால் பார்த்து சொல்வதற்காக ஒருவனுக்கு அருள் பாலிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவன் அந்த போர்க்கள காட்சிய ஞான கண்ணால் பார்த்து அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் திருதராஷ்டிரனுக்கு. உடனே பெரியவர் கேட்டாரோ, இதிலிருந்து என்ன புரிகிறது? புரியல உங்களுக்கு? உடனே பெரியவரே சொன்னாராம், கண்ணனிடம் கீதையை கேட்டு பார்த்தன் விழித்து கொண்டது போல் திருதராஷ்டிரனுக்கு ஞானத்தினுடைய பார்வையால் சஞ்சயன் பேசுறான் இல்லையா? கண்ணன் நீங்க சொல்றத அப்படியே வாங்கி அவன் சொல்றான், டைரக்ட் டெலிகாஸ்ட். அப்போ சஞ்சயன் சொல்றதும் பகவான் கிருஷ்ணர் சொன்ன கீதை தான். கிருஷ்ணர் சொன்னதை வாங்கி சொல்லி கொண்டு இருக்கிறார். கேள்வி என்ன, கண்ணனினது கீதையை கேட்டு நீ அர்ஜுனனை போல் விழித்து கொள்ள போகிறாயா, இல்லை கண்ணன் சொன்ன கீதையை கேட்ட பின்பும் திருதராஷ்டிரனை போல் கடைசி வரை குருடனாய் இருக்க போகிறாயா? இதான் ஞானம். இதற்குத்தான் இந்த விளக்கமே. நம்ம புராணங்கள் எல்லாம் இதற்குத்தான். ஒவ்வொரு புராணத்திலும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும் இந்த நிகழ்வினால் நீ எதனை புரிந்து கொள்ளுகிறாய், எதனை கடப்பதற்கு இது சாதனமாக இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுவதற்குத்தான் புராணம். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இருக்கு, இது நடைமுறையில் ஒவ்வொருமா இப்படியும் இருக்கக்கூடும், அதெல்லாம் இல்லை. இன்றைக்கும் நம்முடைய குழந்தைக்கு ஏதாகிலும் ஒரு நீதியை, ஒரு அச்சத்தை, ஒரு பொறுப்பை உணர்த்த வேண்டும்னா நாம கற்பனையில எத்தனை கதை சொல்லியிருக்கோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானான்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நீங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு ஆரம்பிச்சத அந்த காலத்துல அந்த ராஜா பேரு இந்திரன், தசரதன், ஜனகன்னு பேர் வைத்தார்கள், அவ்வளவுதான். விஷயம் ஒண்ணுதான், உன்னை நேர் வழியில நடத்த வேண்டும். என்ன காரணம்? ஏதொன்றும் இருந்தாலும் உலகத்துல எல்லோருக்கும் அவரவர் சுதந்திரம் இருந்தாலும் அந்த சுதந்திரத்தை ஒரு கட்டுப்பாட்டினுள் வைத்து செயல்படுத்தினால்தான் மற்றவர்கள் தங்கள் சுதந்திரத்தோடு வாழ முடியும். அதாவது ஒரு நேர் உரையாடல்ல ஒரு பெண் பேசினார், அதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் இந்த காலம், எங்களுக்கு அந்த முறையெல்லாம் தேவையில்லை என்றது. அப்போ நண்பர் ஒருத்தர் பேசினார், அம்மா இது ஒரு டாக் ஷோ, நீயா நானா, இதுல யார் என்ன பேசணும், அவர்கள் பேசுவது சரியா இல்லது அவுட் ஆஃப் த வே போகிறார்களா, தவறான கருத்து தவறான சொற்களை கையாளுகிறாளா, இதையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மேற்பார்வையாளர் தேவைப்படுகிறது, ஒரு நடத்துனர். அது இல்லாம நிகழ்ச்சியை நடத்த முடியாது. நீங்கள் பேசுவதை பேசிக்கொண்டே இருங்கள்னு சொன்னா நடத்துனர் இல்லைன்னா உங்களை எங்க நிறுத்தணும்னு தெரியாது. அப்போ ஒரு சாதாரண டாக் ஷோவில் என்ன பேசினாலும் அதை முறைப்படுத்துவதற்கு ஒரு நெறியாளர் தேவைப்படுது. அப்போ உலகத்துல எத்துணை வேறுபட்ட கலாச்சாரம்,
எத்துணை வேறுபட்ட உணவு பழக்க வழக்கங்கள், உடை, வாழ்வியல் முறை, இதை ஏதாகிலும் ஒரு விதத்துல ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதாகிலும் ஒன்று வேண்டாமா? அந்த ஒழுங்குபடுத்துவதற்கு உண்டான சாதனம் தான் ஒவ்வொரு நிலத்திலும் தேவைப்பட்ட காலத்துல எழுதப்பட்ட புராணங்கள். புராணம் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஜப்பான்ல இருக்கு, சீனால இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு. சில நாடுகள்ல எழுதப்படாத புராணங்கள் இருக்கு. இன்னமும் அவர்கள் தொடர்ந்து அதை எண்ணிக்கொண்டு நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். அவைகளை முறைப்பட எழுத முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த புராணங்கள் எல்லாம் ஏதோ நம்மை ஏமாற்றுவதற்கு உண்டானது அல்ல. நமக்கு ஏற்ற வழி எது என்பதை சிந்தித்து தெளிதற்கு உண்டானது. இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ராவணனுக்கு உதவி செய்ய இத்துணை வீரர்கள் இருக்கிறார்களே, இப்படி எல்லா வீரர்கள் இருப்பார்களா? இப்படியான ஆற்றல் இருக்குமா? இத்துணை எண்ணிக்கையில் இருப்பார்களா? இவைகள் எல்லாம் சொல்லுவதற்கு காரணம், என்னதான் இத்துணை ஆற்றலோடு இவ்வளவு பெரிய படைகளோடும் இருந்தாலும் அறம் இல்லாத ஒருவனுக்கு பின்னர் இவர்கள் நின்றதினால் அத்துணை பேரும் அழிந்தார்கள். அறத்தின் நாயகனாகிய ராமன் அறம் அல்லாத ராவணனும் அவனுக்கு உதவி செய்ய வந்த அத்துணை பேரையும் கொன்றான். அறம் வெல்லணும், அவ்வளவுதான். அறம் வென்றதம்மான்னு எழுதினா இல்லையா? மானுடம் வென்றதம்மா. கம்பன் அதுதான் நோக்கம், அது. அதனால நம்ம பல விதமான புராணங்களை படிக்கும் போது உள்ளீடான பொருளை தேடுங்கள். எதற்காக இந்த கதை சொல்லப்பட்டது? இந்த கதையினால் பெறப்படுவது என்ன? அந்த கதையை ஒரு ஹீரோயிசத்தோடையோ மிஸ்டிக்கலாவோ பார்த்து ஏமாற வேண்டாம். இதனால் சொல்லப்படுவது என்ன, அல்லது எதனை சொல்லுவதற்காக இந்த கதை புனைந்திருக்கிறது, அல்லது இது புனையப்பட்டு இருக்கிறது, ஏன் இந்த ஆசிரியர் இது போன்றதாகிய கதையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் தெரிஞ்சுக்கணும். அந்த முயற்சியில் ஈடுபட்டாலே போதும். இந்த கடவுள் மறுப்பாளர்கள்லாம் முதல்ல தாக்குறது புராணத்தை தான், இல்ல அதனுடைய உள்ளீடு தான். அதுதான் ரொம்ப வருத்தப்படுறது. நமக்கு புராணங்களையும் அதன் மூலமாக பெறப்பட்ட அறிவு போன்றவற்றையும் நம்ம என்ன செய்திருக்கணும், வகுப்புகள்ல பாடமாக சொல்ல முயன்று இருக்கோம். தப்பு பண்ணிட்டோம், பெரிய தவறு பண்ணிட்டோம். இதை பாடமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம். அதன் மூலமாக பெறப்பட்ட நீதி, எந்த கருத்தை நிலைநிறுத்துவதற்கு இதை உருவாக்கினார்கள் சொல்லி இருக்கோம், தவறிட்டோம். இப்ப என்னுடைய கல்லூரி ஆசிரிய வாழ்க்கையில இந்த மாதிரி இலக்கியங்களை நடத்தும் போது நிதானமா இதன் பின்புலம் என்னன்னு சொல்லுவேன். அதனால எனக்கு என்ன நன்மைன்னா, ஒன்று மாணவர்களை சிந்திக்க வைக்க முடிஞ்சது. எது நம் நிகழ்வாக சொல்லப்பட்டாலும் அதன் காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடிஞ்சது. இரண்டாவது, மிக அதிகமான மாணவர்கள் இந்த இதிகாச புராணங்களை தேடி படிக்க தொடங்கினார்கள். அடுத்த பெரிய வாய்ப்பு. இளைஞர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் மிகுந்த ஆற்றல் உடையவர்கள். சிறு உரசல் ஏற்பட்டாலும் பற்றி கொள்வார்கள். அவர்கள் மத்தியில நிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அவர்களுக்கு ஏற்றாற்போல் ஒன்றை விளக்கி அதற்கு விவாதம் செய்து அதை அவர்கள் ஏற்கக்கூடிய அளவில் மாற்றி அதன் தொடர்ச்சியாக பலவற்றை தேடக்கூடிய நிலையில அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதனாலதான் இந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் படிக்கும் போது நம் மனசுக்குள்ள பல கேள்விகள் வரலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்டா? இத்துணை வீரர்களா? இவ்வளவு வீரர்களை சொன்னாதான் ராமன் வென்றதை பெருசா பேச முடியும். ஒரு ஹீரோயிசம்ன்றது என்ன? ஆன்டி ஹீரோவினுடைய அதீத பலம் தான்.
அவ்வளவு வளம் உள்ளவன், பலம் உள்ளவன், படைப்பிரிவுகளை கொண்டவன். அவன் ராமனிடம் தோற்றான். அப்பதான் ராமன் அது பெருமை தெரியும். இப்ப ராமன் வெல்லுதற்கு காரணம் என்ன? வீரம், அவனிடம் இருந்த அறம். இதை சொல்லணும். அதுக்குத்தான் இவ்வளவு முயற்சி. அதை சொல்லுதற்குத்தான் இவ்வளவு விளக்கம். அதனாலதான் அந்த பாரணைந்த வெம்பன்றியை அன்பினால் பார்த்த காரணத்தில் அந்த பூமியை பெயர்த்து தேடிக் கொணர்ந்த வராகத்தை கண்டு அன்பினால் பார்த்த அசுரர்கள் ஆதியின் பயந்த பைங்கடலோர் தொடக்கத்தில் அந்த வராகத்தின் உருவத்தை பார்த்து அஞ்சி நடுங்கினார்கள். அப்புறம் அந்த வராகம் அவர்களை அன்போடு பார்க்க பூரண தடன் திசை தோறும் இந்திரன் புலரா மதம் வற்றாத தம்முடைய யானைகளை வென்றதற்கு அடையாளமாக நிறுத்தி இந்திரனை வென்று வெற்றி மாலையை அணிந்தவர்கள் இந்த வீரர்கள். இவர்களெல்லாம் கூட உன்னோடு சேர்ந்து ராமன் லக்குவன் வானரங்களை எதிர்க்க வந்துள்ளார்கள் என்று சொல்லுகின்றான். அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.